ஷாலினி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது நான் நவீன். இன்னைக்கு நம்ம கூட குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சியில ஒரு அருமையான நேர்காணல்ல இருக்கோம். யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகாகவி பாரதியாரின் தங்கை தங்கம்மாளின் கொள்ளு பேத்தி, அது மட்டும் இல்லாம பரிதிமார் கலைஞர் எனப்படும் சூரிய நாராயண சாஸ்திரியின் தங்கை முத்து மீனாட்சியின் பேத்தி டாக்டர், அது மட்டும் இல்லாம கவிஞர் ஆர் உமா பாரதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஷாலினி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு. நன்றி, மிக சிறப்பு. வச்சிடலாம். ஸோ இந்த ஒரு அருமையான நாள்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட உங்ககிட்ட இந்த பேசி உங்ககிட்ட நிறைய விடைகள் வாங்கணும் அப்படின்னு வந்திருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமும் வந்து குடியரசு தினம் வருது, சுதந்திர தினம் வருது. நீங்க எப்படி வந்து அந்த டைம்ல ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பாரதியாரோட கொள்ளு பேத்தியா? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். இது மகாகவியோட மந்திர சொற்கள். இந்த சொற்களை எப்பொழுதும் என்னோட மனதுல ஒரு மந்திரம் மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வரிகளைத்தான் நான் நமது ஷாலினி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஒரு வைர வரிகளாய் சமர்ப்பிக்கிறேன். இந்த வரிகளை நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திர போராட்ட ஒரு தியாகியோட குடும்பத்துல, அதுவும் இந்த தேசம் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே மகாகவின்னு கொண்டாடுற ஒரு பெரிய, அவரை வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லலாம், ஒரு சித்தர்னு சொல்லலாம், ஒரு மகான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோட வம்சாவளியில நான் பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அதை சொல்லும் போதே கூஸ்பம்ஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த டிஎன்ஏ நம்ம உடம்புல ஓடுதுன்றதே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா இந்த பெருமை வந்து எனக்கு தந்தது என்னுடைய தாயார் திருமதி முத்துலட்சுமி ராமநாதன் அவர்கள் தான். அவர்கள் மகாகவி பாரதியாரின் தங்கை தங்கம்மாளின் மகள் கல்யாணிக்கு மூத்த மகளாக அவர்கள் பிறக்க போய் தான் அவர்களுக்கு மூத்த மகளாக பிறந்த எனக்கு இந்த பெரும் பேர் கிடைச்சது சார். சூப்பர் மேடம், ரொம்ப அருமையா வந்து விளக்குனீங்க. அதே மாதிரி இப்போ பாரதியார் அப்படின் போது யார் நார்மலான ஒரு இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல யார்கிட்ட கேட்டாலுமே வந்து ஒரு வீரம் இருக்கும், அது ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், இந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையவே கிடைக்கும். ஆனா நீங்க வந்து அவங்களுடைய பேத்தியா இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ பேத்தியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வந்திருக்கும், முதல் வாட்டி வந்திருக்கும் இல்லையா? நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு கவிஞருடைய பேத்தியா இருக்கிறோம் அப்படின்னா அது எந்த தருணத்துல வந்தது மேடம்? அப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 6வது கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொள்ளுப்பாட்டி தங்கம்மாள் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய அக்கா சாரதாம்பாள் அப்படின்னு பேரு. அவங்க தான் வந்து எங்களை ஃபுல்லா வளர்த்தது. அவங்களும் பாரதியாருக்கு தங்கை தான். ஏன்னா என்னோட கொள்ளுப்பாட்டிக்கு அக்கான்னா அப்போ அவங்களும் பாரதியாருக்கு தங்கை தானே. அவங்களும் தான் எங்க ஃபுல்லா வளர்த்தது. எங்க அம்மா கூட பிறந்தது மொத்தம் 4 பேரு. எங்க அம்மா, ஒரு மாமா, 2 சித்தி. அவங்களோட கடைசி குழந்தையோட புண்ணியாக வஜனம் அப்படின்னு சொல்லுவோம், பேர் விடுற நாள், அது வரைக்கும் கிட்டத்தட்ட 88 வயசு வரைக்கும் அவங்க உயிரோட இருந்தாங்க அந்த சாரதாம்பாள் பாட்டி. அவங்க தான் எப்போ என்ன செஞ்சாலும், ஏய் எங்க சுப்பையாண்ணா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? பாரதியார் எல்லாரும் சுப்பையான் தான் கூப்பிடுவாங்க, சுப்பிரமணியன் இயற்பெயர் இல்லையா, அதனால எங்க சுப்பையாண்ணா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? எங்களை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போய் குளத்தங்கரையில உட்காத்தி வச்சு எப்படி பாட்டு பாடுவாண்டி அப்படின்னு இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க அண்ணனோட பெருமையை அவங்க பேசாத நாளே கிடையாது. இப்படி ஒன்னொன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது புரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 11-12 வயசுலதான் நமக்கு சரியான ஒரு விவரம் தெரிஞ்சுது. அப்போ எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு இலக்கிய போட்டி வச்சாங்க. இலக்கிய போட்டி வைக்கும்போது பாரதியார் பாடல்கள் தான் வந்து காம்படிஷன். அப்படி வைக்கும்போது என்னுடைய பாட்டி கல்யாணி, எங்க அம்மாவுடைய அம்மா, அவங்க ஒரு சிறந்த தமிழாசிரியை. அவங்க தூத்துக்குடியில எஸ்ஏவி பள்ளியில தமிழாசிரியா வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்க அவங்க. அப்போ அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இந்த பாட்டை என்ன பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அப்படி சொல்லும் பொழுது
நான் வந்து அந்த பாடலை பாடி முதல் பரிசு வாங்கினேன் நான் படிச்ச விக்டோரியா மகளிர் மேல்நிலை பள்ளியில. அப்போ அன்னைக்கு என்ன எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணினாங்க ஸ்கூல்ல. நான் வந்து பாரதியாரோட கொள்ளு பேத்தின்றது அப்ப ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னோட தலைமை ஆசிரியர்கள் எல்லாரும் என்ன வந்து ஏய் பாரதியார் கொள்ளு பேத்தின்றதுனால இந்த பாட்டை நீ இவ்வளவு சிறப்பா பாடுனியா அப்படின்னு என்ன வந்து கேட்கும்போது, ஓஹோ அப்ப பாரதியார்ன்றவர் அவ்வளவு பெரிய லெஜெண்டா அப்படின்றது அப்ப எனக்கு மனசுல வந்து வந்தது. ஒரு 11 வயசு. அப்ப எனக்கு 6 5 முடிச்ச 6 வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்றோம். அப்போ பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, ஞானத்திலே பர மோனத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. இந்த பாடல் தான் வந்து எனக்கு முதல்ல நான் பாரதியார் கொள்ளு பேத்தின்னு என்ன நானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துணையா இருந்த ஒரு பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா நாம எப்பேற்பட்ட ஒரு தேசத்துல நாம பிறந்திருக்கோம்ன்ற அந்த பெருமையை சொல்ற பாட்டு இந்த பாட்டு. அதனால இந்த பாட்டு எனக்கு பாரதியார் பாடல்கள்ல கொஞ்சம் பிடிச்சமான பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு பெருமை தந்த பாட்டு இல்லையா முதல்ல. நீங்க சின்ன வயசுல வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணும்போது பாரதியாரோட பேத்தி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு இருந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கும் இன்னும் நம்ம மேல போகணும் அப்படின்னு. இப்போ நம்ம ரீசெண்டா இப்போ நீங்க இருக்கும்போது வேலைக்கு போகும்போது பார்க்கும் பொழுது நீங்க வந்து பாரதியாரோட கொள்ளு பேத்தி அப்படின்னு தெரியும் பொழுது மக்கள் வந்து முதல் கேள்வியா என்ன கேட்கறாங்க உங்ககிட்ட? முதல் கேள்வியா என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா நீங்க பாரதியார பார்த்திருக்கீங்களான்னு கேட்கறாங்க எல்லாரும் வந்து. ஆனா மக்கள் நிறைய பேருக்கு தெரியல அவர் 39 வயசுலேயே வந்து இயற்கை எழுதிட்டார் அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அதோட பாரதியார் வாரிசுகள்லாம் இன்னும் எல்லாரும் இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வேற கேட்கறாங்க. எல்லாரும் எங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்கீங்களா அப்படின்னு ஓடி வந்து என் கையை பிடிச்சுக்கிட்டு பாரதியாரை தான் நாங்க தொட்டு பார்க்கல, உங்களை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒண்ணு கேட்கும்போது நமக்கு உணர்ச்சி அப்படியே பொங்கி வழியும். அந்த சமயத்துல நம்ம நெக்குருகி போயிடுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சி நம்ம மனசுல ஏற்பட்டுறது. கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி மேடம் இப்போ வந்து நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது இல்லை நிறைய வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது பெண்கள் நிறைய பேர் வந்து பாரதியை வந்து அவ்வளோ ஒரு விரும்புகிற ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லைன்னா வந்து அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு புக்கு அவருடைய கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் வந்து ஒரு மருந்து மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மேடம்? அத எங்க கொள்ளுப்பாட்டியோட வாழ்க்கையை பத்தி சொன்னாலே உங்களுக்கு தெரியும். பாரதியார் பெண்களுக்காக எவ்வளவு தூரம் வந்து அவர் பாடுபட்டார் அப்படின்னு. இப்ப என்னோட கொள்ளுப்பாட்டி பெரிய கொள்ளுப்பாட்டி சாரதாம்பாள் எங்களை வளர்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய கொள்ளுப்பாட்டி சாரதாம்பாள் 11 வயதுல திருமணமாகி 12வது வயதுல அவங்க கைம்பெண் ஆயிட்டாங்க. அப்படி அவங்க கைம்பெண் ஆன சமயத்துல பாரதியார் ஊர்ல இல்லை. அவர் அப்ப காசிக்கு போயிருந்தார். மேல் படிப்புக்காக காசிக்கு அத்தை குப்பம்மாள் வீட்டுல இருந்தார். அவர் காசியிலேருந்து எட்டயபுரம் மகாராஜா காசியில போய் அவரை திருப்பி கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது அவர் வளர்ந்தது எல்லாமே அம்மா பாட்டி வீட்டுல தான், அம்மா தாத்தா அம்மா பாட்டி வீட்டுல தான். ஏன்னா அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அப்போ நேர வந்து அம்மா பாட்டி வீட்டுல வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் செல்லம்மாளை கடையத்துல இருந்து கூட்டிட்டு வர போறாரு. வந்து இறங்கி எல்லாரையும் வந்து குசலம் விசாரிக்கிறார், நலம் விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் போது என்ன ஆயிடுத்து, எல்லாரையும் வந்து விசாரிச்சாச்சு, சாரதாம்பாளை மட்டும் அங்க காணல. அப்போ சாரதாம்பாளை எங்க அப்படின்னு தன்னோட தாத்தா கிட்ட கேட்கிறாரு, அம்மா தாத்தா கிட்ட கேட்கிறாரு. சித்தி சித்தப்பா மாமா தாய் மாமா எல்லாரும் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது சாரதாம்பாளுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துருக்கு, அவளை நாங்க இந்த அறையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பாரதியாருக்கு வந்ததே கோபம். அத்தனை தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தனை பேரையும் வந்து அவர் வார்த்தையாலேயே வந்து தாக்கிட்டாரு அப்படி சொல்லலாம். ஏன்னா ரௌத்ரம் பழகுன்னு நம்ம கிட்ட சொன்னவர் பாரதியார். அவர் கோபத்துல எப்படி
உயர்ந்து இருப்பாருன்னு நமக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியறது. என்ன இப்படி ஒரு சின்ன குழந்தை, அவ நான் பார்த்து என் கூட நான் ஓடி பிடிச்சு விளையாண்ட குழந்தை, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா இப்படிதான் நீங்க அறையில போட்டு பூட்டி வைப்பேளா? நீங்க முதல்ல அவளை அறையிலேருந்து நீங்க வெளியில எடுக்கணும், கூட்டின் வந்து வெளியில விடுங்கோ. அவளுக்கு ஒரு தமிழாசிரியரை நம்ம ஆத்துக்கே வர வச்சு அவளுக்கு நீங்க தமிழ் கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவளை சுதந்திரமா நீங்க வெளியில விடணும் அப்படின்னு தாத்தாவை, மாமாவை, சித்திய, சித்தப்பாவை எல்லாரையும் திட்டிட்டு போயிட்டார். இதனால ஏற்பட்ட புரட்சி, தன்னுடைய வீட்டுல தன் தங்கைக்கே முதல்ல பெண் விடுதலைக்காக புரட்சி செய்தவர் பாரதியார். நமக்கெல்லாம் தெரியும், அவர் கல்கத்தா சூரத் மாநாடுக்கு போகும்போது நிவேதிதா தேவிய சந்திச்ச பிறகு பெண் விடுதலைக்காக பாடுபட்டார்ன்றது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தன் வீட்டிலேயே தன் தங்கைக்காக புரட்சி வீட்டிலே செய்தவர் பாரதியார். என்னாச்சு? இதோட தாக்கம் என்ன நடந்தது தெரியுமா? என்னுடைய கொள்ளுப்பாட்டி தங்கம்மாளுக்கு குழந்தைகள் பிறந்தாங்க, அவங்களை எல்லாம் வளர்த்தாங்க சாரதாம்பாள் பாட்டி நான் சொன்னேன். என்னுடைய பாட்டி எட்டயபுரத்துல இவங்க எல்லாருமே பிறந்தது அதே பாரதியார் பிறந்த அதே வீட்டுல தான். ஏன்னா தாத்தா வீட்டுல தானே அவர் பிறந்தது. அப்போ என்னோட பாட்டியும் அதே எட்டயபுரம் வீட்டுல பிறந்தவங்க தான். அவங்க பிறந்து வளர்ந்து முதல் 5 வகுப்பு, அதாவது ஆரம்ப பள்ளி படிக்கும் போது 1 முதல் 5 வரைக்கும் தான் எட்டயபுரத்துல இருக்கு, தொடக்கப்பள்ளி மட்டும்தான் இருக்கு, மிடில் ஸ்கூல் இல்லை. அப்போ 6, 7, 8 படிக்கணும்னா பக்கத்துல சாத்தூருக்கு போனோம். எட்டயபுரம் பக்கத்துல சாத்தூர், சிவகாசி பக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த சாத்தூர், அங்கதான் மேல்நிலை அந்த உயர்கல்வி படிக்க முடியும். அப்போ சாரதாம்பாள் பாட்டி கைம்பெண்ணா இருந்தவங்க தான் தமிழ் வீட்டுல ஆசிரியரை வச்சு படிச்சது மட்டும் இல்லாம என்னுடைய பாட்டி கல்யாணிய அவங்க சாத்தூருக்கு தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி அங்க போய் அவங்கள மேல படிக்க வச்சாங்க. அப்போ ஒரு கைம்பெண்ணானவங்க படிச்சுட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, மதுரை கேம்ப்ரி ஹால் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல என்னுடைய பாட்டி கல்யாணிய அவங்க மதுரையில தனியா வீடு எடுத்து தங்க வச்சு அங்கேயும் வந்து தனியா போய் இருந்து ஒரு தன்னுடைய மகள் மாதிரி தானே, தங்கை மகள்னா அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. ஏன்னா 12 வயதிலேயே கணவன் இறந்து போயிட்டார். நாங்கள்லாம் தான் அவங்களுக்கு பேரன் பேத்திகள். அவங்க என்னுடைய பாட்டி கல்யாணிய மதுரையில தனியா தங்கி படிக்க வச்சு அவங்கள ஒரு சிறந்த தமிழாசிரியையாக்கி அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்து 1945 எங்க குடும்பத்தோடையே, அதாவது எங்க பாட்டி குடும்பத்தோடையே எட்டயபுரத்துல இருந்து தூத்துக்குடிக்கு புலம்பெயர்ந்துட்டாங்க. ஆக பாரதியார் வந்து தன் வீட்டிலேயே பெண் விடுதலைக்காக புரட்சி செய்தவர். அப்போ நிவேதிதா தேவியை பார்த்த பிறகு இன்னும் மனைவிக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கம் அவர் மனசுல வந்தது. நிவேதிதா தேவி என்ன கேக்குறாங்க, மனைவிக்கே ஒரு சுதந்திரம் கொடுக்காம அடிமையா வச்சிருந்த நீங்க எப்படி நாட்டுக்கு அடிமை தலைய விடுதலை செய்ய போறீங்க, எப்படி விடுதலை வாங்கி கொடுக்க போறீங்கன்ற கேள்வி நிவேதிதா தேவி அம்மையார் கேட்ட உடனே இவருக்கு அப்படி பொறி தட்டினா மாதிரி, ஆக தங்கைகளுக்கும் பெண்களுக்கும் சுதந்திரம் இல்ல, மனைவியாக வைப்பவர்களுக்கும் சுதந்திரம் வேண்டும், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம்னாரு. அப்போ எல்லா பெண்களுக்கும் இந்த வரிகள் பிடிக்கும் தானே, எனக்கும் தான். அப்போ என்னுடைய பாட்டிக்காக அவர் பாடின வரிகள் எது தெரியுமா? ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். இது என்னுடைய கொள்ளுப்பாட்டிக்காக பாடினது. ஆக இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. பெண்கள் இவ்வளவு தூரம் முன்னெடுத்து நிக்கிறோம். எல்லாருமே இன்றைக்கு புதுமை பெண்ற வார்த்தையை சொன்னதே பாரதியார் தான், அதை படைத்ததே அந்த பிரம்மாவே பாரதியார் தான். இன்றைக்கு எல்லா பெண்களும் தன்னை புதுமை பெண்கள் என்று சொல்லிக்கிறார்கள் என்றால் அதுக்கு பாரதி தான் மூல காரணம். கரெக்ட், நிச்சயமா. அதே மாதிரி நீங்க வந்து பாரதியாரோட பேத்தி அப்படின்னும் பொழுது உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க. நீங்க வளர்ந்து வரும்பொழுது நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளோட இருக்கணும், என்ன மாதிரி சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சிட்டு மேடம்? அந்த என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? அதாவது முதல்ல என்னுடைய பாட்டி கல்யாணி தமிழாசிரியைன்னு சொன்னேன். என்னுடைய அம்மா ஆங்கில ஆசிரியை, முத்துலட்சுமி ஆங்கில ஆசிரியை. அவங்க அந்த காலத்திலே இஎல்டி ட்ரைனிங் முடிச்சு அவங்க வந்து ஒரு மிடில் ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு தலைமை ஆசிரியா இருந்து தான் ரிட்டையர்ட் ஆனாங்க.
இப்ப 6வது படிக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூட இதுலதான் நான் வந்து பாரதியார் கொள்ளுப்பேத்தியாக எனக்குள்ள என்னை நானே கண்டு கொண்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு நிலையிலையும் என்னன்னா அவரோட கவிதைகள் ஒன்னொன்னா படிக்க படிக்க அதுல இருக்கிற அந்த சமுதாய உணர்வு, அவருடைய சமுதாய உணர்வு, இந்த சொசைட்டிக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு முதல்ல எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. அம்மா வந்து பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து என்ன முதல்ல நிறைய புத்தகங்கள் படிக்க வச்சாங்க. நிறைய முதல்ல ஒரு சின்ன சின்ன சிறுகதைகள், அப்புறம் நாவல்கள், அப்புறம் இலக்கிய நாவல்கள், அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியங்கள், கடைசியில 11 கீழ்கணக்கு நூல்கள் வரைக்கும் படிக்க வச்சாங்க. நம்ம இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம் சின்ன வயசுலயே நம்ம கதை கேட்டே நம்ம எல்லாம் வளர்ந்துருப்போம் இல்லையா. அந்த வகையில ராமாயணமும் மகாபாரதமும் தெரிஞ்சாலும் கம்பராமாயணத்தை படின்னு சொன்னது எங்க பாட்டி. அவங்க தமிழாசிரியை இல்லையா, தமிழ் மேல அவ்வளவு பற்று. அப்போ இதையெல்லாம் படிக்கும் பொழுது இதை பொதுமக்கள் கிட்டக்க என்னோட பார்வையில கொண்டு சேர்க்கணும், இந்த தமிழ் இலக்கியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அப்ப நான் வந்து பாரதிய வச்சு வித்தியாசமா ஒரு ஆய்வு கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன். எப்படின்னு கேட்டா எனக்கு அபிராமி அந்தாதி பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல்கள்ல உள்ள அந்த கருத்துக்கள், அந்த அபிராமி அம்மனை போற்றி அபிராமி பட்டர் பாடின பாடல்கள் பாரதியார் பாடலோட ஒத்துப்போச்சு. அப்போ ஏன் பாரதியும் அபிராமி அந்தாதியும் ஒப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போ பாரதியும் பட்டரும்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எழுதினேன் நான். அதுக்கப்புறம் இப்போ அந்த பொன்னியின் செல்வன் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கா போச்சு கொஞ்சம் முன்னாடி. நான் வந்து பொன்னியின் செல்வனை 50 தடவை படிச்சிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சு அது இந்த சீரியலா வந்துட்டு இருந்ததே, கல்கியில தொடரா வந்துட்டு இருக்கும் போதே நான் படிச்சவன். அப்போ அது பேர்ல எனக்கு ஒரு தனி ஈடுபாடு. இப்ப சமீபத்துல இந்த படம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி நான் என்ன பண்ணினேன், ஒரு மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்ற ஒரு இணைய வழி அமைப்புல 22 எபிசோடு பொன்னியின் செல்வன் கதை சொன்னேன். பொன்னியின் செல்வனும் நானும்னு. நான் எப்படி பொன்னியின் செல்வனை படிச்சேனோ அப்படியே ஒரு கதை சொல்லியாக கதை சொன்னேன். அதே மாதிரி நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியில இதே பொன்னியின் செல்வனை இன்னொரு தடவையா கதை சொன்னேன். இப்படி சொல்லும் பொழுது அதுல இருக்கிற அந்த கேரக்டரைசேஷன், வந்தியத்தேவனா இருக்கட்டும், செம்பியன் மாதேவியா இருக்கட்டும், இப்படி ஒரு கேரக்டர்ஸா எனக்குள்ள வரும்போது பாரதியோட வரிகளை அவங்க கூட நான் ஒப்பிட ஆரம்பிச்சேன். அப்போ இப்ப சமீபத்துல நான் நவீன இலக்கியங்களில் பாரதியின் தாக்கம்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுறேன். என்னோட கட்டுரைகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஆராய்ச்சி கட்டுரையா தான் இருக்கும். அவரோடதே நவீனம் தான். அதை விட இப்ப இருக்கிற நவீன இலக்கியங்கள்ல அவரை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்களேன். செம்பியன் மாதேவின்னு ஒரு கேரக்டர் நமக்கு தெரியும். அவங்க ராஜமாதா. அவங்க நிறைய வந்து கோயில்களுக்கு நிபந்தங்கள்லாம் கொடுத்தாங்க, அன்னச்சத்திரம் கட்டினாங்க, எல்லாம் கட்டினாங்க. இந்த கேரக்டரை எப்படி கல்கி உருவாக்கி இருப்பாருன்னு என் மனசுக்குள்ள பாரதியார் பாடல் ஓடிச்சு. அன்ன சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னாரு. இப்போ மருந்தகமா இருக்கட்டும், ஆதுர சாலைன்னு பேரு அந்த கல்கியில நம்ம பொன்னியின் செல்வன் படிச்சா தெரியும். கோவில்கள், அந்த அம்மையார் நிறைய நிபந்தங்கள் சொல்லி செம்பியன் மாதேவியார் கோயில் கட்டினாங்க, நிறைய அன்ன சத்திரங்கள் கட்டினாங்க. அப்போ இந்த வரிகளால கல்கி அவர்கள் இந்த கேரக்டரை உருவாக்கி இருப்பாங்களோ அப்படின்னு தோணி நான் எழுதினேன் அந்த கட்டுரையை. இப்படி 5 கேரக்டருக்கு எழுதி வச்சிருக்கேன் பொன்னியின் செல்வனில் பாரதி அப்படின்ட்டு. அதே மாதிரி 9ஆம் திருமுறை எனக்கு வந்து சிங்கப்பூர்ல நம் தமரூரன்னு ஒரு அமைப்பு இருக்கு, இங்க திருவாரூர்ல உள்ள அமைப்பு, அங்க ஒரு இலக்கிய அமைப்பு இருக்கு. அவங்க 9ஆம் திருமுறையை 365 நாட்கள் ஒரு தொடர் சொற்பொழிவு மாதிரி பண்ண வச்சாங்க, 365 பேரை வச்சு. அப்படி பண்ணும் பொழுது நான் ஏன் வந்து அதுல 9ஆம் திருமுறையில் பாரதி அப்படின்னு 2 ஆர்டிக்கிள் நான் பேசினேன். அப்போ அந்த 9ஆம் திருமுறை பாத்தீங்கன்னா திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, ஒளிவளர் விளக்கே அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ எப்படி பாரதி அம்பாளையும் கண்ணனையும் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் எழுதின திருமாளிகை தேவர் இதே மாதிரி யோசிச்சு இறைவனை போற்றி இருக்கார் அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணி அது ஒண்ணு எழுதினேன், அந்த ஆர்டிக்கல் எழுதினேன். உங்களுடைய முதல் கவிதை என்ன மேடம்? என்னுடைய முதல் கவிதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையை பத்தி நான் எழுதின கவிதை தான்.
இயற்கையை நம்ம ஒரு பேரிடர்ல இருந்து காக்கணும் அப்படின்னா இயற்கையை அழிக்க கூடாது அப்படின்னு தான் நான் வந்து முதல் கவிதையே அதுதான் எழுதினேன். அடுத்த கவிதை பார்த்தீங்கன்னா புத்தகம் எனும் காலம் காட்டின்னு ஒரு சிறப்பான தலைப்பு. புத்தகங்கள் எப்படி நமக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இப்படி காட்டுது. இப்போ மகாகவி பாரதியாரோட கவிதைகளே எடுத்துக்கோங்களேன். அந்த காலத்து மரபு பாலையும் எழுதியிருக்காரு, நடுவுல இருக்கிற மீடியமா உள்ள அந்த காலத்திலையும் எழுதியிருக்காரு, எதிர்கால குழந்தைகளுக்கு புதிய ஆத்திச்சூடின்னு எழுதியிருக்காரு. மிகச்சிறப்பானது. ஏன்னா ஔவையார் ஆத்திச்சூடியை நம்ம ஆரம்பிச்சோன்னா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னோம். அறம்னா என்ன அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நமக்கு நேரம் ஆகும். அப்போ இதை எளிமையாக்கணும் அப்படின்னு பாரதி ஆரம்பிச்சு அவரு அப்பவே கைடு மாதிரி எழுதுனதுதான் புதிய ஆத்திச்சூடி. இப்போ பாரதியாரோட பாடல்கள் நமக்கு தெரியாத பாடலே கிடையாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இஜகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னாரு. இப்போ இந்த பாடலை ஒரு சின்ன குழந்தைய நம்மளால மனப்பாடம் செய்ய வைக்க முடியுமானா முடியாது. இதை எளிமையாக்குறதுக்காகத்தான் அவர் படைச்சது புதிய ஆத்திச்சூடி. தன்னுடைய பாடல்களை எளிமையாக்கி பாரதியார் எழுதினது புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடியோட முதல் வரிகள் என்னன்னு கேட்டா அச்சம் தவிர. அச்சம்னா பயம். பயம் நம்மளுக்கு ஏன் வருது? எதையாவது தப்பு பண்ணிட்டா நம்மளுக்கு பயம் வருது. தப்பு பண்றதுன்னா என்னது? பொய் சொல்றது, திருடுறது, தேவையில்லாததை பேசுறது, இந்த மாதிரியாக. அப்போ பயம் இல்லாம இருக்கணும்னா நாம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு லாயலா இருக்கணும், நோபுலா இருக்கணும், ஹம்புலா இருக்கணும். இது அத்தனையுமே சேர்ந்து ஒரே ஒரு அச்சம் தவிரல வந்துருதே. அப்ப சின்ன குழந்தைகளை நான் பள்ளி கல்லூரிகள்ல இப்ப அடுத்த தலைமுறைய எப்படியாவது பாரதிக்குள்ள கொண்டு வந்துடணும், பாரதிய அவங்களுக்குள்ள கொண்டு வந்துடணும், இப்படி வைசி வர்சா இப்படியாக நான் நிறைய பள்ளி கல்லூரிகள்ல நான் தன்முனை பேச்சாளரா அவங்களுக்குள்ள பாரதிய கொண்டு வந்தா எல்லாருமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பணியை என்னுடைய கடமையா எடுத்து நான் செஞ்சிட்டு இருக்கேன். வெறும் பாரதியாரோட தங்கையோட கொள்ளுப்பேத்தி உமாபாரதின்னு இல்லாம உமாபாரதியா நான் இந்த அடுத்த தலைமுறைக்கு என்ன நான் சேவை செய்கிறேன்னா அவர்களை பாரதி வழியில் கொண்டு செல்வதற்கு என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் எழுதிட்டு வரேன். அதே மாதிரி 110 பாரதியாரோட அந்த ஆத்திச்சூடி மொத்தம் 110 அச்சம் தவிரல ஆரம்பிச்சு ரௌத்ரம் பழகு. நமக்கெல்லாம் எத்தனை தெரியும், நேர்பட பேசினா நம்மளுக்கு சினிமா ஞாபகம் வரும், ரௌத்ரம் பழகுனா நம்மளுக்கு சினிமா ஞாபகம் வரும். ஆனா இது எல்லாமே பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி. வைய தலைமை கொள்னாரு 109வது ஆத்திச்சூடி. இப்ப நாம நேர்மையாவும் உண்மையாவும் இருந்துட்டா இந்த உலகத்திலேயே நம்ம தானே டாப்பர் இல்லையா? அப்போ வைய தலைமை கொள்ன்றது 109 ஆத்திச்சூடியும் எண்ணுவது உயர்வு ஏறு போல் நட, உடலினை உறுதி செய் ஊன் மிக விரும்பு. நல்லா சாப்பிடுன்னு சொல்ற அதே பாரதியார் உடம்பை ஃபிட்டா வச்சுக்கோன்றார், உடலினை உறுதி செய்கின்றாரு. அப்போ கரெக்டா அளவா சாப்பிடு, இயற்கை உணவை சாப்பிடு, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத. இது எல்லாம் அதுக்கு அது உள்ள பொதிந்து இருக்கிற அர்த்தங்கள். இந்த 110 ஆத்திச்சூடிக்கும் நான் 110 கதைகள் சொல்லி அதை ஸ்ரீ டிவி அப்படின்ற ஒரு டிவி 110 நாள் ரிலே பண்ணாங்க. பாரதியாரோட பிறந்த நாள் டிசம்பர் 11 ஆரம்பிச்சு மார்ச் 30 வரைக்கும் பண்ணினாங்க. இது நான் பாரதியாரோட வம்சத்திலே பிறந்த கொள்ளுப்பேத்தியாக நம்ம பொதுமக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நான் செஞ்சுட்டு வர கடமையா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அருமையா சொன்னீங்க மேடம். அதாவது சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம சொசைட்டில நம்ம சமூகத்துல பாரதியாருடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த கொரோனாவுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா பாரதியை பத்தி சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியறது. இது நம்ம கொரோனாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த 2K கிட்ஸுக்கு பாரதியாரை பத்தி அவ்வளவா தெரியாது. இன்றைக்கு இருக்கிற கிட்ஸுக்கு பாரதியாரை பத்தி தெரியும். ஏன்னா இணைய வழியில திருக்குறள் போட்டி, பாரதியார் கவிதைகள் போட்டி, பாரதியார் ஆத்திச்சூடி போட்டி இப்படின்னு இன்றைக்கும் நானும் ஒரு நிறைய அமைப்புகள்ல நான் பங்கு பெற்றுட்டு இருக்கேன். எட்டயபுரம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்ச்சங்கத்தோட நிறுவனராக இருக்கேன்.
ஃபவுண்டர் சேர்மனாக இருக்கேன். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அதில் இருக்காங்க. அதன் மூலமாக நிறைய எல்லா அறிஞர்களையும் கௌரவிச்சு அவர்களுடைய சிறப்புக்காக அவர்களுக்கு விருது வழங்குவதற்காக நான் இந்த அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு கனடாவில் இருக்கிற தமிழாளி நிறுவனருக்கு ஒரு விருது, காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தோட தலைவி அவங்களுக்கு ஒரு விருது, இப்படி எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்க வீடு ஃபுல்லாவே விருதுகளாக தான் இருக்கு. அடிக்கிறதுக்கும் இடம் இல்லாத மாதிரி அவ்வளவு விருதுகள் வச்சிருக்கிறீங்க. ஸோ குறிப்பா உங்க மனதுக்கு ரொம்ப நெருக்கமான விருது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நெருக்கமான விருதுன்னு பார்த்தா மகாகவி பாரதியார் விருது. விவேகானந்தா கலை அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடுல மகாகவி பாரதியார் விருது எனக்கு கொடுத்தாங்க. பாரதியாரோட நிறைவு நூற்றாண்டு, நான் நினைவு நூற்றாண்டுன்னு சொல்ல மாட்டேன் அதை, ஏன்னா அவர் நம்ம மனசுல நிறைஞ்சு போயிருக்கார். அதனால அவருடைய 100வது நினைவு ஆண்டை நான் நிறைவு ஆண்டுன்னு தான் சொல்லுவேன். மேடையில கூட நான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நூற்றாண்டு விழா விவேகானந்தா கலை அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடுல நடத்தினாங்க. அதுக்கு என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய அண்ணா திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள் சிறந்த பாடகர், அவர் நேரடி கொள்ளுப்பேரன், நான் தங்கையோட கொள்ளுப்பேத்தி, அவர் நேரடி கொள்ளுப்பேரன். அவரது மகன் நிரஞ்சன் பாரதின்னு இருக்காரு, அவர் எள்ளுப்பேரன். அவரையும் என்னையும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி கூப்பிட்டுருக்கும் போது என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன அந்த விருது கொடுக்க முன்னாடி அந்த விழாவை மிகச்சிறப்பாக தாரை தப்பட்டை வாத்தியங்களோட 100 கல்லூரி மாணவிகளுக்கு பாரதியார் வேஷம் போட்டு அவங்க நான் முன்னாடி நடக்க அவங்க 100 பாரதியார் பின்னாடி நடந்து வரா மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த குழந்தைகள் அந்த அரங்கத்துல உட்காத்தி வச்சாங்க பாருங்க. அந்த அரங்கமே பாரதியார் நிறைஞ்சிருக்கிற மாதிரி அப்படி ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தினது அந்த விருது சம்பவம் தான். மகாகவி பாரதி விருது எனக்கு அவங்க கொடுத்தாங்க. அது எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விருதா நான் பாக்குறேன். அதே ஒரு விருது தெரியுது மேடம், வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க சார், இது லைஃப் டைம் அச்சீவர் அவார்டு சார். இது சேவே வேர்ல்ட் ரெக்கார்டு புதுச்சேரி அமைப்பு, அவங்களும் மனிதம் விதைப்போம்ன்ற அமைப்பும் கூட சேர்ந்து நாங்க என்ன பண்ணினோம், திருக்குறளை பன்மொழியில மல்டிலிங்குவல் பல்வேறு மொழிகள், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, அது போக நம்ம நாட்டில் இருக்கிற மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அது போக மராட்டி, குஜராத்தி, சௌராஷ்டிரா, இந்த மாதிரியான நம்ம இந்திய மொழிகள், இது இல்லாம ஜெர்மனி, லெபனான், ஹீப்ரு, இப்படி உள்ள லிபியால இருக்கிற மொழிகள், இப்படி பல்வேறு உள்ள நாட்டில் இருக்கிற டென்மார்க்ல உள்ள டச்சு, இப்படி பல்வேறு நாட்டில் உள்ள மொழிகள்ல எந்த மொழிகளெல்லாம் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோ அந்த மொழிகள்ல எல்லாம் மொத்தம் 1333 மணி நேரம் தொடர்ந்து இதை பேசுற மாதிரி. இங்க இரவு நேரம் அப்படின்னா அமெரிக்காலேயோ இல்ல டச்சிலேயோ அங்க இருக்கிறவங்க இதை கண்டினியூ பண்ணுவாங்க. இணைய வழியில 1333 மணி நேரம் தொடர்ந்து திருக்குறளை ஓதி சாதனை செய்தோம். அதை நான் தான் ஒருங்கிணைத்து நான் பண்ணினேன். என்னுடன் சேர்ந்து என்னோட தோழி தேன்மொழி, மனித மேம்போம் அமைப்பாளர் திருமதி ஜோதி மீனாட்சி, இவங்க இதுக்கு சர்வீலன்ஸ்னு வேணும் இல்லையா, இதை வேர்ல்ட் ரெக்கார்டா ஆக்கணும்னா சேவே வேர்ல்ட் ரெக்கார்டு அதோட நிறுவனர் திரு வெங்கடேசன், திருமதி கலைவாணி, இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த நிகழ்வை ஒரு உலக சாதனை நிகழ்வு நிகழ்த்தினோம். அதுக்கு கிடைச்ச ஒரு விருது தான் அந்த விருது. அதாவது நம்ம மகாகவியை பத்தி நிறைய அரசியல்வாதிகள் பேசுவார்கள், அதாவது பேச்சாளர்கள் பேசுவாங்க, எல்லாருமே ஒரு உதாரணமா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அவருடைய குடும்பத்தினருக்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது என்ன ஒண்ணுன்னா, இப்ப இருக்கிற அரசாங்கங்கள் அந்த விடுதலை போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் அப்படின்னு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி, நம்ம ஆளுநராகட்டும் முதல்வராகட்டும் எல்லாரும் இந்த வாரிசுகளை அழைத்து அவங்களை பாராட்டுறாங்க. இதோட இப்போ சென்ற டிசம்பர் 11ஆம் தேதி சிறப்பாக புதுச்சேரி அரசு அதோடைய முதல்வர் அவர்கள், ஐயா அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அத்துணை அந்த புதுச்சேரியில பாரதியார் சம்பந்தப்பட்ட எத்தனையோ தியாகிகள் இருப்பாங்க. விஓசி இருக்காங்க, சுப்பிரமணிய சிவா, ஜெய்கின் செண்பகராமன்,
மற்றும் மாடசாமி பிள்ளை, அப்புறம் ஏஎம் ராஜன், இப்படி அந்த காரைக்கால் பகுதியை சேர்ந்த அந்த விடுதலை போராட்ட தியாகிகளோட வாரிசுகளை கூப்பிட்டு வச்சு கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. பாரதியார் பிறந்த நாள் அன்னைக்கு பாரதியாரோட சம்பந்தப்பட்ட விடுதலை போராட்ட தியாகிகளின் வாரிசு நீலகண்ட பிரம்மச்சாரி முக்கியமா. ஏன்னா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னதே நீலகண்ட பிரம்மச்சாரிக்காக தான் பாடினார் அவரு. ஆக இத்தனை போராட்ட தியாகிகளோட வாரிசுகளை புதுச்சேரி அரசு கௌரவிச்சாங்க. அதோட விருது தான் இந்த விருது. என் பக்கத்துல இருக்கிற இந்த நினைவு பரிசு அவங்க தந்தது. சூப்பர் மேடம், சூப்பர். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கௌரவிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது மன மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பாரதியோடைய நண்பர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க மேடம். நாங்க புத்தகத்துல படிக்கிறது அது ஒரு இதுல ஒரு மாதிரி சொல்றாங்க. ஒரு குடும்பத்தினரை கேட்கும்போது நமக்கு அதுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். மகாகவியோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னா யார் மேடம்? நெருங்கிய நண்பர்னு பார்த்தா ஏன் நம்ம அரவிந்தரை கூட சொல்லலாம். பாண்டிச்சேரி அரவிந்தர், வேவேசு ஐயர், அதுக்கப்புறம் திருலோக சீதாராம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன், யாரு ஆஷ் துரையை சுட்டு கொண்டாரே அந்த வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய சிவா, வஉசி முக்கியமா, அடுத்தது பாரதிதாசன். இப்படி அவருக்கு வந்து நட்பு வட்டங்களே வந்து அதிகம். ஆனா அவர் கூடவே நிழல் மாதிரி ஒட்டின்னு இருந்தது யாருன்னு கேட்டா குவளை கிருஷ்ணமாச்சாரியார். கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவார் பாரதியார். அவர் தான் எப்போ பார்த்தசாரதி கோவில் யானை வந்து அவரை இழுத்து காலடியில தூக்கி போட்டது இல்லையா? நீங்க அந்த கேள்வி கூட கேட்கலாம்னு நினைப்பீங்க நான் நினைக்கிறேன். நானே அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அந்த பாரதியார அந்த கோவில் யானை வந்து தூக்கி வீசி போடல, தன்னோட காலுக்கு அடியில போட்டுருது. ஆனா தன்னோட உயிரையும் மதிக்காம குவளை கிருஷ்ணமாச்சாரியார்ன்ற கண்ணன் பாண்டிச்சேரியில பாரதியார் இறங்கின நாள்ல இருந்து அவருக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுல இருந்து அவர் கூடவே ஒரு குரு மாதிரி அவரை வச்சுண்டு அவர் கூடவே இருந்தவர். அவர் தான் இன்னொரு ஆத்ம நண்பர்னு அப்படின்னு நான் சொல்லலாம். அவர் தான் இவரை காப்பாத்தினது. ஆக இப்படி இத்தனை நண்பர்கள் அவருக்கு. நான் சொன்னது ஒரு பங்குதான், இன்னும் சொல்லிட்டே போலாம். இப்ப நீங்க வந்து நிறைய பள்ளிக்கு போறீங்க, நிறைய ஃபங்க்ஷன் போறீங்க, காலேஜ்ல அட்டெண்ட் பண்றீங்க, நிறைய செமினார்ஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு சின்னதா வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட என்ன பாக்குறீங்க, அல்லது இளைஞர்கள்கிட்ட? இத வருத்தம்னு சொல்ல முடியாது, ஒரு முன்னெடுப்பா நம்ம வந்து செய்யலாம். ஏன்னா இப்ப வந்து நிறைய பாரதியார் கவிதைகளை மட்டும்தான் பொதுமக்களுக்கு தெரியுது, குழந்தைகளுக்கு தெரியுது எல்லாம். ஆனா பாரதியாரோட கட்டுரைகள் விஜயால எழுதியிருக்கார், சுதேசமித்திரன்ல எழுதியிருக்கார், இந்தியால எழுதியிருக்கார், தன்னுடைய எல்லா பத்திரிகையிலையும் எழுதியிருக்கார். அவருடைய கட்டுரைகள் மிகச்சிறப்பா இருக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் நல்ல தெரியும், ரஷ்ய நாட்டுக்கும் பிஜி தீவுக்கும் கூட பாட்டு எழுதினவர் பாரதியார். நம்மளோட சுதந்திரத்துக்காக மட்டும் அவர் பாடல, ரஷ்ய நாட்டுக்கும் வந்து எழுதினவர். அக்டோபர் புரட்சி அங்க நடந்தது. அந்த புரட்சிக்கு என்ன சொன்னார், இங்கிருந்து மாகாளி பராசக்தி ஆணையிட்டாள் அப்படின்னு இங்க சொல்றாரு. அங்கே கொடுங்கோலாட்சி வீழ்ந்தது, ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு இங்க இருக்கிற மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தாள்னு அங்க இருக்கிற இதுக்கு இங்க இருக்கிற காளி துணை புரியறாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து காளியை வந்து யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தெய்வலீலை என்றோ, போதமைந்தும் ஆனாய் காளி பொறிகளைந்தும் ஆனாய் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அவர் காளியா பார்த்தது. அதனால அவரால் அங்க இருக்கிற பிஜி தீவுல உள்ளவங்களுக்காக இங்க மனசால அவர் காளியை அனுப்ப முடிஞ்சுது. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் அப்படின்னு தன்னையே ஒரு சித்தரா ஆக்கின்றவர் அவரு. நம்ம நாட்டுடைய சுதந்திரத்திற்காக அவ்வளவு பாடுபட்டவர், அதுக்காக வந்து மெனக்கெட்டவர் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம பாரதியார் சொல்லியே ஆகணும். ஸோ அந்த சுதந்திரத்திற்காக நிறைய பாடல்கள், நிறைய கவிதைகள், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு மேடம். ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது பாரத மாதா அடிமை விலங்குல அடைப்பட்டு கிடக்கிறான்ற ஒரு கவலை பாரதியாருக்கு இருந்துட்டே இருந்தது. நான் கொஞ்சம் முன்னாடி குவளைக்கண்ணன் பத்தி சொன்னேன் இல்லையா,
பாண்டிச்சேரியில குவளைக்கண்ணன் வந்து, ஏன்னா குவளை கிருஷ்ணமாச்சாரியார் பேரை கேட்டாலே அவர் ஐயங்கார்னு நமக்கு தெரியும். அப்போ அவருடைய தாயார் இருந்தாங்க. பாரதியும் குவளைக்கண்ணனும் இப்படியே காலையில வாக்கிங் போறது வழக்கம். ஒரு 5:30 மணி வாக்குல இப்படியே 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ குவளைக்கண்ணன் வீடு கிராஸ் ஆகுது அந்த ரோட்ல. அப்ப கிராஸ் ஆகும்போது குவளைக்கண்ணன் என்ன சொல்றாரு, நான் போய் எங்க அம்மாவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு உள்ள போறாரு. உள்ள போனப்புறம், கண்ணா யாருடா வாசல்ல அப்படின்னு குவளைக்கண்ணன் அம்மா கேக்குறாங்க. அப்போ அந்த குவளைக்கண்ணன் என்ன சொல்ற, அம்மா நம்ம பாரதிமா அப்படின்டா. ஓ பாரதியா, சுப்ரபாதம் வாசிச்சியோடா அப்படின்னு அந்த அம்மையார் வந்து பாரதியை பார்த்து கேக்குறாங்க. அப்ப சுப்ரபாதமா அப்படின்னு பாரதி கேட்கும்போது அந்த அம்மையார் வந்து அழகா, நமக்கெல்லாம் வெங்கடேச சுப்ரபாதம் நல்லா தெரியும், நம்ம MS அவர்கள் பாடினது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது. இதைத்தான் அவங்க மீன் பண்ணி சொன்னது. ஆனா அப்பம்லாம் வந்து MS கிடையாது, பாட்டு பாடுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஆனா அவங்க வந்து இதை வரிகளாக ஒரு ஸ்லோகமாக சொல்லிக்கிட்டு இருந்த காலம் அதெல்லாம் வந்து. அப்படி இருக்கும் பொழுது சுப்ரபாதம் படிச்சாச்சான்னு கேட்கறதும் போது பாரதியார் என்ன பண்றார், அந்த அம்மையார்ட்ட கேட்கிறார். சரி சுப்ரபாதம் படிக்கிறேன்னா சரி, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்கிறார் பாரதியார். அப்ப சொல்லும்போது, பகவானை ராத்திரி தூங்க வைக்கிறோம். நமக்கு தெரியும் இன்னைக்கும் பள்ளியறை பூஜைகள் நம்ம கோயில்கள்ல ஒரு வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. நான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் எல்லாம் பார்த்திருக்கேன் பள்ளியறை பூஜை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லா கோயில்கள்லையுமே, இது மகாவிஷ்ணு கோயிலா இருக்கட்டும், எதுவா ஸ்ரீரங்கம் எதுவா இருக்கட்டும், அந்த பள்ளியறை பூஜை முடிச்சு சாமியை நம்ம தூங்க வைக்கிறதுனால அவரை எழுப்புறதுக்காக பாடுறது இந்த திருப்பள்ளி எழுச்சி. சுப்ரபாதம்னா அது தமிழாக்கம் வந்து திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொன்ன உடனே பாரதியாருக்கு பொறி தட்டினா மாதிரி ஆயிடுத்து. ஆஹா, நம்ம அடிமை விலங்குல பாரத மாதா தூங்கின்னு இருக்காளே, இவளை நாம தட்டி எழுப்பணுமே அப்படின்னு பாரத மாதாக்கு திருப்பள்ளி எழுச்சி எழுதினார் மகாகவி. ஒரு சுதந்திரமா பாரத மாதா இருக்கணும், அவ தூங்கின்னு இருக்கா, இப்போ அவ தூங்கக்கூடாது, அவளை நான் தட்டி எழுப்புறேன்னு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத மாதா திருத்த சாங்கம், இது எல்லாமே ஏற்றினவர் பாரதியார். அதோட மட்டும் இல்லை, அந்த சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப போராடினவர். எல்லாருக்கும் பாரதியார் துப்பாக்கி சுடுறதுக்கு கத்துண்டாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வாஞ்சிநாதன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு, அப்போ பாரதியாரும் துப்பாக்கி சுடுறதுக்கு கத்துண்டார். அப்போ நாட்டு மேல அவருக்கு தேசத்தோட விடுதலை மேல வெறிதான் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்ப அந்த தாக்கங்கள் அவர் உடம்பு பூரா அணு அணுவா அவர் வந்து தேசத்தையும் தெய்வத்தையும் தான் 2 கண்களாக எப்பயுமே நினைச்சவர் பாரதியார். அப்படி இருந்ததுனாலதான் இந்த சுதந்திரத்துக்காக சூப்பரா ஒரு பாடல் பாடினார் பாருங்க. என்னன்னு கேட்டா, இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு 2 மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுகிடல் மறக்கிலேனேன்னாரு. நம்ம வீட்டுல டெய்லி அம்மா அப்பா கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போவோம். வெளியில எங்கேயாவது போனா அம்மா அப்பாவை நாம எங்கேயாவது மறப்போமா? மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி சுதந்திர தேவி உன்னை நான் டெய்லி கும்பிடுறேன் அப்படின்னு பாடின பாட்டு. அதனால தானே அவரால் வந்து எப்படி கனவு காண முடிஞ்சுது. அப்துல் கலாம் நம்மளை வந்து கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு போனார், கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு போனார். ஆனா கனவு விளக்கமும் அப்துல் கலாம் சொன்னார். என்னன்னா, நீ தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் எது செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னார். அதேதான் பாரதியார் அவர் காலத்துல எப்பவுமே 1910-20களிலே சொல்லிட்டு போயிட்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுன்னு பாடிட்டு போனார். அவரு கனவு கண்டிருக்காரு, இந்த சுதந்திர தேவி விடுதலை சங்கிலி, அடிமை சங்கிலிய உடைச்சு விடுதலை பெற்றுட்டான்னு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் அடைஞ்சவர். அவரு ஆனந்த சுதந்திரம், சாதாரண சுதந்திரம் இல்ல, ஆனந்த சுதந்திரம் அப்படின்னு பாடினவர் அவர். இந்த மாதிரியாக தேசத்துக்காக அவர் பாடின பாடல்கள், ஏன் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் வங்காளத்துல எழுதினார், அதை உடனே மொழிபெயர்த்து 2 விதமா பாடினார் பாரதியார்.
அந்த காலத்துல வந்தே மாதரம்ன்ற வார்த்தைய சொன்னாலே சாட்டையடி, கட்டையடி, கம்படி தான் விழுந்துட்டு இருந்தது. ஆனா வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், என்போம்ன்ற வார்த்தைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து எழுதினவர் பாரதியார். நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ யாரு என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு அந்த அவர்கிட்ட ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. சுதந்திரம் இந்த நாட்டுக்கு கிடைச்சே ஆகணும், ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தீவிரமா இருந்தார். சூப்பர் மேடம். அதே மாதிரி நம்ம குடியரசு தினத்தை பத்தி பேசும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையில ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி முதல்ல இருக்கு. நம்ம பாரதி ரொம்ப முன்னெடுத்த ஒரு விஷயம்னா அதுதான் நிச்சயமாக. அதே மாதிரி ஜாதிகளில் ஏடி பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இன்னும் கடைபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க மேடம்? இது மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா. ஜாதி பெருமை இல்லை பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு அவர் சொல்லல, அது மறுவினது. ஜாதி பெருமை இல்லை பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கடையத்துல பத்ரகாளி அம்மன் கோவில் விழாவில் நம்ம வயல்காட்டுல வேலை செய்யறவங்கள தான் நம்ம அந்த காலத்துல அடுத்த ஜாதி அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கம். அவங்களையும் கூட்டின்னு சமபந்தி போஜனம் மாதிரி உட்கார்ந்து சாப்பிட வச்சவர் பாரதியார். அவரை இஸ்லாமியர்களுக்கு பாடல் எழுதினவர் பாரதியார். புத்தம் சரணம் கச்சாமின்ற அந்த பாடல் ராகத்துல அல்லா 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 அப்படின்னு பாடல் எழுதினவர் பாரதியார். கடையத்துல இருக்கும் பொழுது பொட்டல் புதூர்ன்ற ஊர்ல இஸ்லாமிய நண்பர்கள் அல்லா பேர்ல நீங்க ஒரு பாடல் எழுதி கொடுங்க பாரதி அப்படின்னு கேட்டாங்க. இஸ்லாமியர்கள் அக்ரஹாரத்துக்குள்ள வந்துட்டாங்களேன்னு பாரதிய அந்த கிராமத்தை விட்டே தள்ளி ஒதுக்கி வச்சாங்க, அவங்கள சார்ந்தவங்களே. அப்போ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் ஜாதி பெருமை இல்லை பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அந்தனர் என்பவர் அறவோர்னு கூட திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு. ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாரையும் அந்த பாட்டுல கொண்டு வந்தாரு. செட்டியாரையும் கொண்டு வந்தாரு, இவரு ஐயரையும் கொண்டு வந்தாரு, மற்ற ஜாதியினர் எல்லாரையும் ஒரே பாடல்ல எழுதினவர் பாரதியார். ஆக இன்றைக்கு மக்களிடையே இந்த விழிப்புணர்வு நிறைய இருக்கு. அதுக்கு இன்றைக்கு பார்த்தோம்னா நம்ம அயோத்தி ராமர் கோயில்ல தம்பதி பூஜை நடத்தினாங்க. அந்த தம்பதி பூஜை நடக்கும் பொழுது பார்த்தா எல்லா இனத்தவரும் அதுல இருக்காங்க. முக்கியமா பார்த்தா பட்டியல் இனத்தவர் தான் முதல்ல அடிக்கல் நாட்டும் போது செங்கல் எடுத்து கொடுத்தவர், தெரியுமா? இத மக்களிடையே நம்ம கொண்டு போகணும். நமக்கு சமத்துவ ஆட்சி வேணும். இதுக்கு பாரதியார் அன்றே முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. இதை இன்னும் மேலும் தெளிவுபடுத்துறதுக்காக இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம மாணவர்கள் படிக்கக்கூடிய புஸ்தகங்கள்ல ஏதாவது ஒரு லெசனா இதை உருவாக்கலாமா மேடம்? இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு இத லெசனா உருவாக்குறத விட அரசாங்கம் இன்றைக்கு நம்ம டிசி கொடுப்பாங்கல்ல, ஸ்கூலை விட்டு வெளியில போகும்போது அதுல என்ன ஜாதின்னு போடுறாங்க, அதை போடாம இருந்தாலே இந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்றது நடைமுறைக்கு வந்துரும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கலாம். நிச்சயமா. அதே மாதிரி காணி நிலம் ஒன்று வேண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லியிருப்பாரு மேடம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பராசக்தி காணி நிலம் பாரதியாரோட பேத்திக்கு தந்திருக்காங்களா? கண்டிப்பா. ஏன்னா அவர் ஆசைப்பட்டது 10-12 தென்னை மரங்கள் பக்கத்திலே வேணும்னாரு. என்ன, தென்னை இளங்கீற்றும் கேணி இளநீரும் அப்படின்னு பாடினாரு. என்ன, அந்த மாதிரியாக பகவான் எனக்கு கொடுத்ததையே நான் காணி நிலமா நினைச்சுண்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா இருக்கிறதை வைத்து நாம நிம்மதியா இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நம்மளால நல்லது செய்ய முடியும், இல்லையா? அவர் ஆசைப்பட்ட அந்த காணி நிலம் இன்றைக்கும் அந்த கடையத்துல அந்த கேணி இருக்கு. அந்த காணி நிலம் இருக்கிற அந்த இடத்துல அரசாங்கம் ஒரு லைப்ரரி கட்டியிருக்காங்க. அதை நமது சேவாலயா நிறுவனம் முரளிதரன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தை சிறப்பாக செல்லம்மாள் பாரதி கற்றல் மையம்னு அந்த அவர் ஆசைப்பட்ட அந்த காணி நிலம் இடத்துக்கு பக்கத்திலேயே அழகாக கட்டி அதுல செல்லம்மாள் பாரதி எப்படின்னா பாரதி செல்லம்மாள் தோள் மேல கை போட்டு இருக்கிற ஒரு சிலையை நிறுவி அந்த இடத்துல செல்லம்மாள் பாரதி கற்றல் மையம் இயங்கின்னு வருது.
ஒரு நூலகமா இயங்கின்னு வருது. ஆக அவருடைய காணி நிலம், அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை நாம் இருப்பது எல்லாமே நமக்கு கிடைத்த காணி நிலமாக நினைச்சுண்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்மளுடைய நேயர்களுக்காக பாரதியோடைய ஒரு கவிதையோ இல்லை பாடலோ எங்க நேயர்களுக்காக கொஞ்சம் பாடி காட்ட முடியும்? கண்டிப்பா சொல்றேன். பாரதியாரோட பாடல்லையே பொதுமக்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு பாடல் எது அப்படின்னு கேட்டா, மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். இந்த மகாகவியோட பாடல் இந்த வரிகள், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், இப்படின்னு பகவான் கிட்ட நாம என்னென்ன நம்ம வேண்டிண்டே இருந்தோம் என்றால் என்றைக்கும் நம்மால் இனிமையாக சந்தோஷமாக வாழ முடியும். நமது ஷாலினி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்வது இதுதான். இந்த பாடலில் உள்ள வரிகளை எல்லாமே, இதை மட்டுமே கூட நீங்கள் மனதில் இருத்தி கொண்டால் இந்த உலகில் நீங்கள் நினைப்பது எல்லாவற்றையும் எளிதாக அடைய முடியும். பாரதியார் சொன்ன வைய தலைமைகள் என்றாரே, அந்த ஒரு உயர்ந்த நிலையையும் உங்களால் அடைய முடியும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். சூப்பர் மேடம். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற தேவையான எல்லா விஷயத்தையும் ஒரே பாடல்களை நீங்க எளிமையா நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த நல்ல நாள்ல பாரதியை பத்தி நினைவு கொண்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்த நம்ம நேயர்கள் அனைவருக்குமே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தன்னம்பிக்கையும் உங்க மூலியமா கிடைச்சிருக்கு அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட ஒரு தருணத்துல சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். ஷாலினி தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.